ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ். நம்முடைய இந்த எம்சிக்யூ சீரீஸ்ல 2025ஆம் ஆண்டு 10வது எம்சிக்யூ கேட்டுக்கிறாங்க. இருபாலான புணரித்தாவரத்தையும் ஒரு ஆட்சியான வித்தி தாவரத்தையும் கொண்டுள்ள ஒத்த வித்தியுடைய தரைத்தாவரம் பெரும்பாலும் சார்ந்த கணம் அந்த மாதிரி. சரி, மிக இலகுவான கேள்வி. என்னை கேட்டால் இந்த கேள்வி பார்க்கும்போது ஒரு மனோநிலை, இவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சது இந்த கேள்வியை செய்யறதுக்கா அந்த மாதிரி, அவ்வளவு ஒரு இலகுவான கேள்வி. சரி, அதுக்காக இந்த கேள்வியை சும்மா கடந்து போகவுமே இல்லாது இந்த கேள்வியில நாங்க இன்னும் படிக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது. சரி, நாங்க இங்க புணரித்தாவரங்கள் எங்கட பாடப்பரப்புக்குள்ள இருக்கிற இந்த தாவர கணங்களில் ஒவ்வொரு உதாரணங்கள் எடுத்து அவங்களுடைய புணரித்தாவரங்கள் என்ன மாதிரி இருக்குது, கூர்ப்படைஞ்சு வந்திருக்குது, அந்த தகவல் ஒரு தடவை மீட்டி கொண்டு வரலாம். சரி, இங்க கணம் பிரயோபைட்டா, கணம் பிரயோபைட்டா என்று சொல்லும் போது நாங்க இங்க போக நேற்றம் உதாரணமாக இருக்கிறது. எங்களுக்கு தெரியும் எங்கட பாடப்பரப்புக்குள்ள இருக்கிற இந்த முக்கியமாக உதாரணம் தந்து விளக்கி இருக்கிற தாவரங்களில் போகநேற்றம் மட்டும்தான் புணரித்தாவரம் ஆட்சியானதாக இருக்கிறது. புணரித்தாவரம் ஆட்சியானதாக இருக்கிறது. அதை நாங்க படிக்கும்போது படிச்சிருப்போம். புணரித்தாவரம் ஆட்சியானது, வித்தித்தாவரத்திலும் பெரியது. வித்தித்தாவரம் புணரித்தாவரத்தில், குறிப்பாக பெண் புணரித்தாவரத்தில் தங்கி வாழ்ற மாதிரி சின்னதாக இருக்கும். ஆனா இங்க புணரித்தாவரம் பெருசாக இருக்கும். அந்த கதையெல்லாம் காய்ச்சிருக்கிறோம். ஆட்சியானது, பெரியது, ஈரில்லமானது, அதாவது ஆண் புணரித்தாவரம் பெண் புணரித்தாவரம் அந்த மாதிரி இருக்கிறது. ஆண் புணரித்தாவரங்கள் ஆண் புணரிகள் உருவாக்குறது, பெண் புணரித்தாவரங்கள் பெண் புணரிகள் உருவாக்குற கதையெல்லாம் தெரியும் எங்களுக்கு. ஆகவே இங்க ஈரில்லமானவை, அதாவது வெவ்வேறு தாவரங்கள் காணப்படுகின்றன ஆண் புணரிக்கும் பெண் புணரிக்கும் உருவாக்குறதுக்காக. ஆகவே ஒரு பாலானவை, அது தெரியும். கலநிலையங்கள் அற்றவை, அதாவது நாங்க இங்க பிரயோபைட்டுக்கள் என்று சொல்றது, கலனற்ற தாவரங்களே. கலனற்ற தாவரங்கள் முறைசாரா விதத்தில் பிரயோபைட்டுக்கள் என அழைக்கப்படும் ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்குது எங்களுக்கு. அதாவது பொதுவாக லைக்கோபைட்டாவை சேர்ந்த தாவரங்கள் லைக்கோபைட்டுக்கள் என்று அழைக்கிறோம். ஆத்ரோபோடா கணத்தை சேர்ந்தாங்க ஆத்ரோபோட்டுக்கள் அப்படின்னு அழைக்கிறோம். நிடேரியாவை சேர்ந்த ஆட்கள் நிடேரியன்கள் அழைக்கிறோம். அதுக்காக பிரயோபைட்டாவை சேர்ந்த அந்த கணத்தை சேர்ந்தவர்கள் தான் பிரயோபைட்டுக்கள் என அழைக்கப்படுகின்றதான்னு கேட்டால் கிடையாது. அதுதான் முறை. ஆனால் நாங்க முறை சாரா விதமாக கலனற்ற தாவரங்களை தான் பிரயோபைட்டுக்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கிறது. சரி, அந்த பிரயோபைட்டுக்களில் காணப்படுகின்ற ஒரு சில கணங்களில், அந்த கலனற்ற தாவரங்களை உள்ளடக்குகின்ற கணங்களில் ஒரு கணம் தான் இந்த பிரயோபைட்டா. முக்கியமான உதாரணம் போகநேற்றம். சரி, இங்க கலனற்றவை, இந்த தாவரங்கள் கலனற்றவை, கால் உரியம் என்பன விருத்தி அடையாதவை. ஆனால் ஒளித்தொகுப்பு செய்யும், எனவே சுயாதீனமானவை. ஒளித்தொகுப்பு செய்யக்கூடியவை, சுயாதீனமானவை. இந்த கட்டமைப்பு சாதாரணமாக நாங்கள் வரைஞ்சி பழக்கமா இருக்கு. அந்த கட்டமைப்பு வரைஞ்சி காட்டணும் தேவை கிடையாது. ஆனால் இதுல இந்த மாதிரி தண்டு போலி, இலைப்போலி, வேர்போலிகள் என்பன காணப்படும். இந்த கதையெல்லாம் ஞாபகத்துல வச்சுக்கொள்வோம். சரி, இவ்வளவுதான் நீங்க போகநேற்றம் அல்லது பிரயோபைட்டா கணத்தை சேர்ந்த ஆட்கள், குறிப்பாக போகநேற்றம். திரும்பவும் சொல்றேன், இங்க புணரித்தாவரம் ஆட்சியானது, ஈரில்லமானது. சரி, அப்படியே இங்க வரலாம். அடுத்தது நாங்க இங்க சொல்ல போறது பைலம் டெரோபைட்டா பற்றி. டெரோபைட்டாக்கு பொதுவாக பரவலாக நாங்க படிக்கிற உதாரணம் நெஃப்ரோலெபிஸ். நெஃப்ரோலெபிஸ்னுடைய வித்தித்தாவரம் ஒரு சைட்ல அப்படியே இருக்கு, ஒரு பக்கம் இருக்கு. நாங்க புணரித்தாவரம் பத்தி தான் டிஸ்கஸ் பண்றோம் இங்க. சரி, நெஃப்ரோலெபிஸினுடைய இந்த புணரித்தாவரம் அவங்களுக்கு ஒரு புணரித்தாவரம் தான் இருக்கிறது. எங்களுடைய இந்த பாடப்பரப்புக்கு உட்பட்டு இருபாலான, அதாவது ஆண் புணரி பெண் புணரி இரண்டையும் உருவாக்கக்கூடிய இருபாலான புணரித்தாவரம் ஒன்றை உருவாக்குறது நெஃப்ரோலெபிஸ், டெரோபைட்டாவை சேர்ந்தது. சரி, இதை தவிர இங்க இருக்கிற எல்லாருமே பாருங்க, நாங்க இரண்டு படம் வரைஞ்சிருக்கிறோம். இவராக இருக்கட்டும், இவர் புணரித்தாவரம் 2 வரைஞ்சிருக்கிறோம், இங்க 2 வரைஞ்சிருக்கிறோம், இங்க 2 வரைஞ்சிருக்கிறோம், இங்க 2 வரைஞ்சிருக்கிறோம். இங்க மட்டும்தான் 1. அதாவது இந்த நெஃப்ரோலெபிஸ் இவருடைய இந்த புணரித்தாவரம் ஒரு மாதிரி தந்தி, அதாவது ஓரில்லமானது, ஈரிலிங்கமானது. இது தவிர
அங்க வித்தித்தாவரம் ஆட்சியாக இருக்கும், ஒடுக்கமாக இருப்பார். இதுல இருந்து கூர்ப்படையும் போது தலைகீழாக நிலைமை மாறுகிறது. நிலைமை தலைகீழாக மாறுகிறது. இங்க புனரித்தாவரம் ஆட்சியாக இருந்து விதித்தாவரம் ஒடுக்கப்பட்டு புனரித்தாவரத்தை தங்கி வாழ்ந்த நிலைமையில இருந்தவர் கூர்ப்பின் பாதையில வரும்போது இங்க புனரித்தாவரங்கள் ஒடுக்கப்பட்டு வித்தித்தாவரம் ஆட்சியாகிறது. ஒடுக்கப்பட்டதாக இருந்தாலும் ஸ்டில் இவர் ஒளித்தொகுப்பு செய்யக்கூடியவர். நாங்க அவர் சம்பந்தமாக கதைச்ச கதைகள் கொஞ்சம் இருக்குது, பார்க்கலாம். ஒடுக்கம் நல்லது. இருபாலானவை முக்கியமான சம்பவம். என்னோட பாடப்பரப்புகள் இருபாலான புனரித்தாவரங்கள் இருக்கலாம். வயிற்றுப்புறமாக ஆண்கள வாக்கிகளும் காணப்படும், பெண் கலச்சானனிகளும் காணப்படும். ஆண்கள வாக்கிகளும் காணப்படும், பெண் கலச்சானனிகளும் காணப்படும். அதாலதான் இருபாலானவை. சரி, நல்லது. சிறியது, அதாவது வித்தித்தாவரத்துடைய பெருமனோடு ஒப்பிடும் போது சிறியது, நல்லது. இதய வடிவானது, ஷேப் இதயம் மாதிரி இந்த ஷேப்ல இருக்கிறது. பச்சை நிறமானது ஒளித்தொகுப்பு செய்யக்கூடியது. சுயாதீனமானது, ஒளித்தொகுப்பு செய்யக்கூடியது. பிரிவிலி, அதாவது என்ன கேட்டால் இங்க வேர் தண்டு மாதிரி வியத்தம் காணப்படுவதில்லை, பிரிவிலி உடல். ஆனால் வேர்போலிகள் வயிற்றுப்புறமாக காணப்படுகின்றன. பிரிவிலி உடல் அமைப்பு, வேர்கள் கிடையாது, வேர்போலிகள் காணப்படுகின்றன. சரி, இது யார்? இந்த நெப்ரோலெபிஸினுடைய புனரித்தாவரத்தினுடைய கட்டமைப்பு. எங்க நாங்க சொல்லியிருக்கிறோம், பெண்களை சனனி, ஆண்களை வாக்கி காணப்படுகின்றது. சரி, அடுத்த கட்டம் லைகோபைட்டுகள், அதாவது கணம் லைகோபைட்டாவை சேர்ந்த உதாரணம் செலஜினெல்லா. செலஜினெல்லா தெரியும். முதலாக நாங்க இங்க இந்த வித்தித்தாவரங்கள் ஆட்சியாக இருக்கிற தாவரங்கள், வித்தித்தாவரங்கள் ஆட்சியாக இருக்கிற இந்த தாவர கணத்துல இந்த மாதிரி புனரித்தாவரங்கள் இரண்டு விதமாக, ஆண் புனரித்தாவரம், பெண் புனரித்தாவரம் சொல்லி ஈரில்லமான புனரித்தாவரங்களை தோற்றுவிக்கிற முதலாவது கணமாக நாங்க இங்க சொல்றோம். சரி, இங்க பார்த்தால் முதலாவதாக பல்லின வித்தியுண்மை அப்படின்ற சொல் நாங்க கேள்விப்பட்டது எங்க? இந்த செலஜினெல்லாவுல. பல்லின வித்தியுண்மை செலஜினெல்லாவுல கேள்விப்படுறோம். லைகோபைட்டா கணத்தை சேர்ந்தவர். இதுல எங்களுக்கு தெரியும், முன்னுக்கு அது கூம்பி இருக்கிற கதையும் தெரியும். அதுல நுண்வித்தி இலைகள் இருக்கிறது தெரியும். நுண்வித்தி இலைகளால தாங்கப்பட்ட மாதிரி நுண்வித்தி கலன் இருக்கிறது தெரியும். நுண்வித்தி கலனுக்குள்ள நுண்வித்திகள் இருக்கிறது தெரியும். நுண்வித்தியில இருந்து இந்த மாதிரி ஆண் புனரித்தாவரம் வாரதும் தெரியும். அதே மாதிரி மாவித்தி இலை இருக்கிறது தெரியும். மாவித்தி இலையில மாவித்தி கலன் இருக்கிறது தெரியும். மாவித்தி கலனுக்குள்ள இருக்கிற மாதிரி மாவித்திகள் உருவாகிறது தெரியும். 4 தொழிற்படு மாவித்திகள் அங்கு வாரது தெரியும். அந்த 4 தொழிற்படு மாவித்தியிலிருந்து, அதாவது அந்த மாவித்திகளில் இருந்து இங்க பெண் புனரித்தாவரம் உருவாகிறதுன்னு தெரியும். இன்னும் ஒரு கதையும் இருக்குது. பொதுவாக இவராக இருக்கட்டும் அல்லது இவராக இருக்கட்டும், வித்திகள் வெளியேற்றப்பட்டு, வித்தி கலனில் இருந்து வெளியேற்றப்பட்டு புறச்சூழலில் போய்த்தான் முளைக்கிறது. புறச்சூழலுக்கு போய்த்தான் முளைக்கிறது. வித்தவரம் விட்டுடும். இங்க அப்படி கிடையாது. வித்தி கலனுக்குள்ள இருந்த மாதிரியே இவங்க புனரித்தாவரங்களாக விருத்தி அடைகிறது. எங்களுக்கு தெரியும், வித்திகளில் இருந்துதான் புனரித்தாவரம் உருவாகிறது. சரி, இந்த நுண்வித்தி கலனுக்குள்ள இருக்கிற மாதிரி நுண்வித்தி முளைச்சு அல்லது நுண்வித்தியிலிருந்து ஆண் புனரித்தாவரம் விருத்தி ஆகிறது. மாவித்தி கலனுக்குள்ள இருக்கிற மாதிரி மாவித்தி பெண் புனரித்தாவரமாக விருத்தி அடைந்து கொள்ளும். அதுக்கு பிறகுதான் இந்த வித்தி கலனில் இருந்து புனரித்தாவரங்களாகத்தான் இங்க செலஜினெல்லாவினுடைய புனரித்தாவரங்கள் வெளியேற்றப்படுகிறது. இங்க வித்திகளாகத்தான் வெளியேற்றப்படுகிறது. இங்க வித்திகள் முளைச்சி புனரித்தாவரங்களாக வெளியேற்றப்படுகிறது. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கணும் நாங்க இங்க. இந்த வித்திகள் தடித்த சுவர் ஒன்றால் அப்படி சூழப்பட்டிருக்கிறது. ஆகவே வித்திகள் முளைச்சு புனரித்தாவரம் வரும்போது ஸ்டில் அந்த புனரித்தாவரத்தை சூழ அந்த நுண்வித்தி அல்லது மாவித்தியில காணப்பட்ட தடிப்பமான சுவர் காணப்படுகின்றது. ஆகவே இவங்களுடைய இந்த புனரித்தாவரங்கள் தடிப்பான ஒரு சுவரால், அந்த நுண்வித்திகள் அல்லது மாவித்திகளினுடைய சுவரால சூழப்பட்ட மாதிரி காணப்படுகிறது. சரி, இந்த கட்டமைப்பு ஆண் புனரித்தாவரம், இந்த கட்டமைப்பு பெண் புனரித்தாவரம். இங்க நாங்க பெண் புனரித்தாவரத்துல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறோம். பாத்தீங்கன்னு சொன்னால் வேர்போலிகள் காணப்படுகின்றன. வேறல்ல, வேர்போலி காணப்படுகிறது. வேர்போலி காணப்பட்டால் எங்களுக்கு தெரியும் நீராகத்துறிஞ்சல். நீராகத்துறிஞ்சலுக்கு காரணம் ஏன் நடக்குதுன்னு கேட்டால் ஒளித்தொகுப்பு. ஆகவே இவர் ஒளித்தொகுப்பு செய்யக்கூடியவர், தெளிவாக இருக்கணும். சரி, நாங்க இயல்புகளை ஒருக்கா பார்த்து கொண்டு வரலாம்னு நினைக்கிறேன். நுணுக்கு காட்டிக்குரியவர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்க, அதாவது பருமனில் சின்னது, நுணுக்கு காட்டி பருமனுடையது. சரி, ஒளித்தொகுப்பு செய்வது கிடையாது. ஒளித்தொகுப்பு செய்வது கிடையாது.
சேமிப்பு உணவில் தங்கி வாழக்கூடியவர். அந்த நுண்வித்தியில் இருந்து சேமிப்பு உணவுல இந்த ஆண் புணரி தாவரம் தங்கி வாழும். சரி, நல்லது. இது பல்கலம் அப்படின்னு தந்திருக்கிறாங்க. சரி, இங்கு வேர்போலிகள் காணப்படுகின்றது. வேர்போலி காணப்படுகின்ற பாயிண்ட் ஞாபகத்துக்கு வந்தாலே எங்களுக்கு அடுத்த கட்டமாக தெரியும். வேர்போலி காணப்படுகிற பாயிண்ட் ஞாபகத்துக்கு வந்தாலே அடுத்த கட்டமாக தெரியும் நீரக துறிஞ்சல் நடக்க போகிறது, ஆகவே ஒளித்தொகுப்பு நடக்க போகிறது. எனவே பாருங்க, இங்க ஒளித்தொகுப்பு நடக்கும். அதுக்காக முற்றாக ஒளித்தொகுப்பில் தானா தங்கி வாழும் என்று கேட்டால் கிடையாது. ஏற்கனவே மாவித்தியில காணப்பட்ட அந்த சேமிப்பு உணவிலும் பகுதியாக தங்கியிருக்கும். இது நம்முடைய இந்த செலஜினெல்லா அல்லது லைகோபைட்டாவை சேர்ந்த லைகோபைட்டா சொல்றதை விட செலஜினெல்லாவுக்கு உரியது. சரி, இங்க யூனிட் 3லயும் ஒரு விஷயம் இருக்குது. யூனிட் 3ல வந்து இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் தந்திருக்கிறாங்க. அவங்களோட போஷனை பற்றி விளக்குற நேரத்துல சில இனங்களினுடைய நுண்ணிய புணரி தாவரங்கள் தரை மேலாக காணப்படும். அவங்க ஒளித்தொகுப்பு செய்யக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க. நாங்க இங்க கதைச்ச கதை தான். இதை தவிர ஏனையவை தரை கீழாக வாழ்ந்து பங்கசுக்களால ஒன்றிய வாலிக்குரிய முறையில பங்கசுக்களால போஷிக்கப்படும் அப்படின்னு சொல்லி 3வது யூனிட்ல வந்து ஒரு பாயிண்ட் தந்திருக்கு. நாங்க இந்த நேரத்துல அதை ஞாபகப்படுத்திக் கொள்வோம். சரி, இவ்வளவுதான் நீங்க எங்களுக்கு செலஜினெல்லாவை பத்தி சொல்லி இருக்கிற கதை. ஆனால் எங்களுக்கு தெரியும் குறிப்பின் பாதையில இங்கவே புணரித்தாவரம் ஒடுக்கப்பட்டாச்சு. இதுக்கு பிறகு வருகின்ற ஒவ்வொரு தாவர கணத்திலும் புணரி தாவரம் ஒடுக்கப்பட்டு வித்தி தாவரத்துல தங்கி வாழுற மிக மிக நுண்ணிய கட்டமைப்பாக குறிப்பின் பாதையில அப்படியே போக போகுது. சரி, ஆனா பாருங்க, இங்க புணரித்தாவரம் தான் ஆட்சியாக இருந்தது. இங்க ஒடுக்கம் சொன்னாலும் ஒளித்தொகுப்பு செய்யற அளவுக்கு இயலும். இங்க ஒரு ஆள் சேமிப்புணவு, அடுத்தவர் ஒளித்தொகுப்பு கூடவே சேமிப்புணவுலையும் தங்கி இருக்கிறார். ஆகவே பார்த்தா தெரியும் எங்களுக்கு குறிப்பின் பாதையில எப்படி இது ஒடுக்கப்பட்டு கொண்டு வர அந்த விதம் எங்களுக்கு தெரியும். சரி, அடுத்தது இங்க சைக்கரோபைட்டாவுல வந்து நாங்க இங்க சைக்கஸ் உதாரணமாக இருக்கிறோம். நான் நினைக்கிறேன் நீங்க சைக்கஸ்ல புணரித்தாவரங்கள் பத்தி விளங்கப்படுத்தும் போது புணரித்தாவரங்கள் உருவாகிற விதத்தை விளங்கப்படுத்தினால் பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை விளங்கப்படுத்துறதுக்கு முன்னர் இவர் ஆண் புணரித்தாவரம் இது வந்து மகரந்த மணி. உண்மையை சொன்னால் இது சைக்கஸினுடைய மகரந்த மணி. சைக்கஸ்ல வந்து இங்க இருக்கிற இந்த நுண்வித்திகள் ஒரு சுவரால சூழப்பட்டிருக்கிற மகரந்த மணியினுடைய அந்த சுவரால சூழப்பட்டிருக்கிறது. இப்படி இந்த நுண்வித்தி சுவரால சூழப்பட்ட மாதிரியே உள்ள இருக்கிற இந்த நுண்வித்தி 3 கலைநிலைக்குரிய ஒரு ஆண் புணரி தாவரமாக வரும். ஆகவே சிலவேளை எக்ஸாம்ல கேட்டால் ஆண் புணரி தாவரம் சைக்கஸாக இருக்கட்டும் அல்லது பூக்கும் தாவரமாக இருக்கட்டும் பிரச்சனை கிடையாது. பூக்கும் தாவரங்களிலோ அல்லது சைக்கஸிலோ ஆண் புணரி தாவரம் எங்க இருக்குது அப்படின்னு கேட்டால் மகரந்த மணியின் நுள் என்று சொல்லணும். மகரந்த மணிக்கு உள்ளதான் இருக்குது. அதாவது இந்த வெளியில இருக்கிற இந்த கோட்டிங், இந்த மகரந்த மணியினுடைய இந்த சுவர், அதுக்கு உள்ள இருக்கிறது தான் இந்த ஆண் புணரி தாவரம். இதுலயும் ஒரு விஷயம் நீங்க நோட் பண்ணலும் பாத்தீங்கன்னு சொன்னால் சைக்கஸ்ல 3 கலைநிலைக்குரிய ஆண் புணரி தாவரம் இருக்கிறது எங்களுக்கு தெரியுது. ஆனால் இங்க வரும்போது 2 கலைநிலைக்குரிய ஆண் புணரி தாவரம் இன்னும் ஒடுங்கி கொண்டு வருகிறது குறிப்பின் பாதையில. சரி, இனி மற்ற விஷயங்கள் எல்லாம் எங்களுக்கு தெரியும். நாங்க இவரத மகரந்த மணி சூழ இருக்கிற சுவரை ஆக்கி இருக்கிற ஒரு பதார்த்தம் ஸ்போரோபொலனின் அப்படின்னு சொல்லுவாரு. அந்த ஸ்போரோபொலனின் பதார்த்தத்தை பத்தியும் எங்களுக்கு தெரியும். சில பேர் அந்த பதார்த்தத்தை பேர் இருக்குன்னு கேட்டாலும் சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, இப்ப ஆண் புணரி தாவரம் தெரியும் எங்க இருக்குது, மகரந்த மணி, அதுக்கு உள்ள இருக்கிறது ஆண் புணரி தாவரம். சைக்கஸாக இருந்தால் 3 கலைநிலைக்குரியவர், பூக்கும் தாவரமாக இருந்தால் 2 கலைநிலைக்குரியவர். சரி, நாங்க இங்க வருவோம். சைக்கரோபைட்டாவுல புணரித்தாவரத்துல இந்த பெண் புணரித்தாவரம் உருவாகிற விதத்தை பார்ப்போம். ஒரு தடவை ஞாபகப்படுத்தி பாருங்க. சைக்கஸ்ல இந்த மாதிரி அந்த பெண் தாவரம் இருக்கிறது. பெண் தாவரத்துல இந்த மாதிரி மாவித்து இலைகள் இருக்கிறது நமக்கு தெரியும். மாவித்து இலைகள் இருக்குது. மாவித்து இலையில இந்த மாதிரி சூழ்வித்து இருக்குது. அந்த கதையில நாங்க படிச்சிருக்கிறோம் ஏற்கனவே. சூழ்வித்து இருக்கிறது தெரியும். அதுல ஒரு சூழ்வித்து தான் நாங்க இங்க காட்டிருக்கிறோம். சரி, சூழ்வித்துல பாத்தீங்கன்னு சொன்னா வெளிப்புறமாக நான் இங்க காட்டிருக்கிறது கவசம்.
கவசம், சில வேளை கவசங்கள் என்று சொல்லிலும் அல்லது கவசம். கவசம் இங்க வந்து ஒரு 3 படையால மூன்று படையை கொண்டு ஒரு கவசம் இருக்குது. கவசத்துக்கு உள்ள பாத்தீங்கன்னு சொன்னால், நான் இங்க விளங்கப்படுத்த வாரது வந்தவங்களுக்கு இந்த சைக்கஸினுடைய பெண் புணரித்தாவரம் பத்தி, பெண் புணரித்தாவரம் எவ்வாறு உருவாகின்றது அப்படின்ற கதையை தான் நான் இங்க விளங்கப்படுத்துறதுக்கு ட்ரை பண்றேன். ஆகவே கவசம் வெளியில இருக்கிற ஒரு 3 படை இளையங்களால் ஆக்கப்பட்ட ஒரு கவசம். கவசத்துக்கு உள்ள இருக்கிறது வந்து நாங்க சொல்லுவோம் வித்திக்கலன், அதிலும் குறிப்பாக மாவித்திக்கலன் அப்படின்னு சொல்லுறது. மாவித்திக்கலன் தாவர இளையங்களால் ஆக்கப்பட்ட ஒரு மாவித்திக்கலன் இருக்கிறது. நாங்க உதாரணமாக சொல்லுவோம், மாவித்திக்கலனில் வந்து ஒரு 1000 தாவர கலங்கள் இருக்கிறதாக சொல்லுவோம். அந்த இளையத்தில் ஒரு 1000 கலங்கள் இருக்கிறதாக கற்பனை பண்ணிக் கொள்வோம். இங்க இங்க ஒரு கலம் மட்டும் மாவித்தி தாய்க்கலமாக மாறும். உதாரணமாக 1000 சொன்னா 999 ஒரு பக்கத்துல இருக்க எல்லாரையும் விட்டு ஒருவர் மட்டும் இங்க மாவித்து தாய்க்கலமாக மாறிக்கொள்ளும். சரி, மாவித்து தாய்க்கலமாக மாறி இது தொழிற்படக்கூடிய மாவித்திகள், அதாவது மொத்தமாக மாவித்திகள் 4 உருவாகினாலும் தொழிற்படக்கூடிய ஒரு மாவித்தி தான் இங்க வாரது. திரும்ப ஒரு ஞாபகப்படுத்தணும் நினைக்கிறேன். இங்க செலஜினல்லாவுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் மாவித்து கலனுக்குள்ள மாவித்து தாய்க்கலம் ஒன்று உருவாகி அந்த மாவித்து தாய்க்கலத்தில் இருந்து 4 மாவித்திகள் உருவாகும். 4 மாவித்திகளுமே தொழிற்படக்கூடிய மாவித்திகளாக இருக்கும். ஆனால் இங்க ஒரு மாவித்து தாய்க்கலத்தில் இருந்து உண்மையா சொன்னால் 4 மாவித்திகள் உருவானாலும் 3 தொழிற்படுவதில்லை. ஒரே ஒரு மாவித்தி மட்டும்தான் தொழிற்படு மாவித்தியாக வாரது. அந்த தொழிற்பட மாவித்தி இங்க வந்து சேரும். சரி, இதுதான் ஒரு தொழிற்படு மாவித்தி. நாங்க இங்க ஏனைய 3ஐயும் குறிச்சு கொள்வோம், நல்ல ஞாபகத்துல வச்சுக்கொள்ளணும். சரி, இப்ப எங்களுக்கு தெரியும் மாவித்தி கலனுக்குள்ள மாவித்தி 1 உருவாகியாச்சு. இந்த மாவித்தியிலிருந்து பெண் புணரி தாவரம் உருவாக தொடங்கும். இப்ப இந்த மாவித்தியிலிருந்து பெண் புணரி தாவரம் உருவாகிற நேரத்துல, மாவித்தியிலிருந்து பெண் புணரி தாவரம் உருவாகும் போது இந்த மாதிரி ஒரு பெண் புணரி தாவரத்தை தோற்றுவிக்கும். இப்படி ஒரு பெண் புணரி தாவரம் இங்க உருவாகும். சரி, நாங்க இந்த மாதிரி குறிச்சு கொள்வோம். இது பெண் புணரி தாவரம். எங்களுக்கு தெரியும் இந்த பெண் புணரி தாவரம் இப்படி உருவாகும் போது ஏற்கனவே இருந்த இந்த 999 கலம் சொன்னோம், உண்மையான எண்ணிக்கை கிடையாது, நான் உதாரணத்துக்கு சொல்றேன். இந்த கலங்கள் இந்த மாவித்தி பெண் புணரி தாவரமாக விருத்தி அடையும் போது, மாவித்தி பெண் புணரி தாவரமாக விருத்தி அடையும் போது இங்க இருந்த கலங்கள் ஓரத்தை நோக்கி அப்படியே தள்ளப்படும். ஓரத்தை நோக்கி தள்ளப்பட்டு இந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு, இந்த மாதிரி ஓரத்தில் இருக்கிற இந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு இங்க உருவாகும். ஒரு கலம் மட்டும் மாவித்தி தாய்க்கலமாக மாறி மாவித்திகளை உருவாக்கி அந்த மாவித்தி பெண் புணரி தாவரமாக மாறும். ஏனைய கலங்கள் இந்த மாதிரி ஓரத்திலே இப்படி இந்த மாதிரி அவங்களுக்கு சொல்றது வந்து மூல உரு பையகம் அந்த மாதிரி சொல்லுவோம். இது அந்த சைட்ல இருக்கிறது மூல உரு பையகம். ஆகவே மாவித்தி கலனில ஏனைய இளையங்கள் மூல உரு பையகமாக மாறும். இந்த மூல உரு பையகத்தினுடைய வேலை உள்ள உருவாகி இருக்கிற நிலற்றிய மாதிரி காட்டியிருக்கிற இந்த அதாவது பெண் புணரி தாவரத்துக்கு, நிலத்த மாதிரி காட்டிக்கிற இந்த நடுவில் இருக்கிற பெண் புணரி தாவரத்துக்கு போஷனை வழங்குறது மூல உரு பையகத்தினுடைய வேலை. சரி, இது பெண் புணரி தாவரம். பெண் புணரி தாவரத்துல பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி பெண் கலச்சனனிகள் காணப்படுகின்றன. இந்த மாதிரி இளையத்தில் புதைந்த மாதிரி பெண் கலச்சனனிகள் காணப்படும். பெண் கலச்சனனிகளுக்குள்ள எங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி முட்டை காணப்படும். இந்த கதையெல்லாம் எங்களுக்கு தெரியும். பெண் கலச்சனனி இந்த மாதிரி வெளியில நீட்டிட்டு இருக்கிற இந்த பகுதி இருக்குது, இதுக்கு சொல்லுறது பெண் கலச்சனனி அறை அந்த மாதிரி சொல்லுவோம். பெண் கலச்சனனி அறை என்று சொல்லுறது. பெண் கலச்சனனி அறைக்குள்ள வந்து பாத்தீங்க, பெண் கலச்சனனி அறை ரைட். இங்க இருக்கிறது வந்து மகரந்த அறை அப்படின்னு சொல்லுறது. மகரந்த அறை, இது பெண் கலச்சனனி அறைன்னு சொல்லுவோம். இந்த பெண் கலச்சனனி அறைக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னால் அகநீர் காணப்படுகின்றது. ஏற்கனவே நாங்க யூனிட் 3ல இருந்தே படிச்சு வந்திருக்கிறோம். அதாவது இந்த சைக்ளோபைட்டா மாதிரி இவங்க ஆந்தோபைட்டா, இவங்களை தவிர இவங்களுக்கு முன்னுக்கு இருக்கிறவங்க எல்லாருலையுமே கருக்கட்டலுக்கு புற நீர் தேவைப்படுகிறது.
இவங்க ரெண்டு பேருக்கும் கருக்கட்டைகளுக்கு புறநீர் தேவைப்படுவது கிடையாது என்று சொல்லியிருக்கிறோம். உண்மையான கதை என்னன்னு கேட்டால், இங்க புறநீர் தேவைப்படுகிறது, இங்க ரெண்டு பேர்லயும் புறநீர் தேவை கிடையாது. ஏனென்று சொன்னால் இங்க அகநீர் தேவைப்படும். உண்மையை சொன்னால் இங்க அகநீர் தேவைப்படுகிறது. இந்த நீர்ல நீந்தி பெண்களை சனனுக்குள்ள இருக்கிற முட்டைய கரு கட்டணும் யாரு? இந்த மகரந்த சேர்க்கை அடைந்து முளைச்சு வார மகரந்த மணி விடுவிக்கிற ஆண் புணரிகள். ஆகவே இது அகநீர். இந்த அகநீர் தேவைப்படும் கருக்கட்டலுக்கு யாரில்? இந்த சைக்கஸ்ல. சரி, இது விளங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். இதுதான் ஆகவே இந்த சைக்கஸினுடைய பெண் புணரி தாவரம். சரி, இப்ப நாங்க இங்க வருவோம், பூக்கும் தாவரங்களுக்கு வருவோம். பூக்கும் தாவரங்கள்ல ஆண் புணரி தாவரத்தை பத்தி நாங்க ஏற்கனவே லைட்டா கதைச்சிருக்கிறோம். பாத்தீங்கன்னு சொன்னால், வெளிப்புறமாக ஸ்போரோபுலனின் மாதிரி பதார்த்தங்களாலான ஒரு சுவரால சூழப்பட்ட மாதிரி உள்ள இரண்டு கலநிலைக்குரிய ஆண் புணரி தாவரம் காணப்படும். இந்த இரண்டு கலநிலைக்குரிய ஆண் புணரி தாவரத்தையும் வெளிப்புறமாக இருக்கிற இந்த சுவரையும் சேர்த்த மாதிரி நாங்க சொல்லுவோம் மகரந்த மணி அந்த மாதிரி சொல்லுவோம். சரி, இது ஆண் புணரி தாவரம் எங்களுக்கு தெரியும். இங்க வருவோம். இது எங்களுக்கு தெரியும், சூலகம் தெரியும். சூலகத்துக்குள் இருக்கிற இவர் தான் சூழ் வித்து அப்படின்னு தெரியும். சூழ் வித்துக்குள் இருக்கிறது தான் இங்க காட்டிருக்கிறது மாவித்தி கலன் அப்படின்றதும் தெரியும். சரி, இங்க நடந்த மாதிரியே இங்கேயும் அதே மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும். இருக்கிற மாவித்தி கலன் ஒன்று, அதாவது இருக்கிற அந்த மாவித்தி கலனுடைய கலன்களில், மாவித்தி கலனின் கலன்களில் ஒரு கலம் மாவித்தி தாய்க்கலமாக மாறும். கலன் கலம் சொற்கள் மாறக்கூடாது. மாவித்தி கலனின் இளையத்துல உள்ள ஒரு கலம் மாவித்தி தாய்க்கலமாக மாறும். இங்க மாதிரியே அங்கேயும் ஒரு மாவித்தி தாய்க்கலம் 4 மாவித்திகளை உருவாக்குறது. இருந்தாலும் தொழிற்படு மாவித்தியாக ஒரு மாவித்தி வரும். இந்த தொழிற்படு மாவித்தியாக வார இந்த ஒரு மாவித்தி என்ன செய்து கேட்டால் இங்க புணரித்தாவரம், அதாவது பெண் புணரித்தாவரமாக மாறும். அந்த பெண் புணரித்தாவரம் இங்க நாங்க சொல்லியிருக்கிறோம் கொஞ்சம் நிறைய கலங்கள் இருக்கிற மாதிரி ஒரு பெரிய பெண் புணரித்தாவரம் சைக்கஸ்ல. புணரித்தாவரம் தான் கூர்ப்பு வழியை ஒடுங்கி கொண்டு வாரது எங்களுக்கு தெரியும் தானே. இங்க வரப்போகிற இந்த புணரித்தாவரத்தை நான் சொல்லுறேன். இங்க வர இந்த புணரித்தாவரம் பாத்தீங்கன்னு சொன்னால் வெறும் 7 களத்தை கொண்ட புணரித்தாவரம், வெறும் 7 களநிலைக்குரிய புணரித்தாவரம் ஒன்று உருவாகிறது. இவருக்கு சொல்லுறது நாங்க முளையப்பை அப்படின்னு சொல்லுவோம். ஆகவே முளையப்பை என்ன அப்படின்னு கேட்டால், முளையப்பை என்றால் என்னன்னு கேட்டால், பூக்கும் தாவரங்களினுடைய பெண் புணரி தாவரத்தை நாங்க முளையப்பை அப்படின்னு சொல்லுறது. முளையப்பை எத்தனை கலநிலைக்குரியது? 7 கலநிலைக்குரியது. முளையப்பை 7 கலநிலைக்குரியது. ஆனால் 8 கரு, 7 களம் 8 கரு. ஆக விளங்குது ஏதோ ஒரு களத்துல 2 கரு இருக்கிறது எங்களுக்கு தெரியும். சரி, நாங்க இங்க வருவோம். முக்கியமாக ஒரு பெண் புணரி தாவரத்துல இந்த மாதிரி முட்டை ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கும். ஒரு முதிர்ந்த பெண் புணரி தாவரம் முளையப்பை என அழைக்கப்படுகிறது பூக்கும் தாவரங்களில். இங்க முட்டை இருக்கிறது. முட்டையினுடைய இந்த 2 பக்கமாகவும் இருக்கிறது உதவி வழங்கி கலங்கள், அந்த மாதிரி கலங்கள் இருக்கிறது. முட்டையினுடைய 2 பக்கமாகவும் இந்த மாதிரி உதவி வழங்கி கலங்கள் அப்படின்னு 2 இருக்கிறது. ஆகவே முட்டை பிளஸ் உதவி வழங்கி கலங்கள் 3. சரி, இங்க இருக்கிறதுக்கு சொல்லுது நாங்க எதிரடிக்கலங்கள் மாதிரி. எதிரடிக்கலங்கள், எதிரடிக்கலங்கள் இந்த மாதிரி 3 கலங்கள் இருக்குது. இவங்களுக்கு சொல்லுவோம் எதிரடிக்கலங்கள் அப்படின்னு சொல்லுது. ஆகவே 3 3 6 ரைட்டு. இங்க இருக்கிற ஒரு பெரிய களம் ஒன்று இருக்கிறது. இங்க இருக்கிற ஒரு பெரிய களம் ஒன்று இருக்குது. மையக்களம் அப்படின்னு சொல்லுறது நாங்க இவரை மையக்களம் அப்படின்னு சொல்லுவோம். அதுல 2 கருக்கள் காணப்படுகின்றன. 2 கருக்கள். ஆகவே 7வது களம் இது. அதுல 2 கருக்கள் இருக்கிறதால 8 கருன்னு சொல்லுவோம். இந்த கருக்களுக்கு நாங்க சொல்றது முனைவு கருக்கள். மைய களத்தில் காணப்படுகின்ற கருக்களுக்கு சொல்றது முனைவு கருக்கள் அந்த மாதிரி சொல்லுவோம். சரி, இதுக்கு பிறகு சந்தர்ப்பம் வரும்போது இங்க நடக்கிற மகரந்த சேர்க்கை, பிறகு நடக்கிற இரட்டை கருக்கட்டல், இந்த சம்பவம் எல்லாம் நான் ஒரு சந்தர்ப்பம் வரும்போது சொல்லுறேன். இதைத்தான் இந்த கூர்ப்பின் பாதையில பெண் புணரி தாவரம் மன்னிக்கணும், இந்த புணரி தாவரங்கள் கூர்ப்பின் பாதையில ஒடுக்கமடைந்து வந்திருக்கிற விதம். எங்கிட்ட கேட்டிருக்கிற கேள்வி ஒரு இருபாலான புணரி தாவரத்தையும், இருபாலான புணரி தாவரம் இது வரும்போது நாங்க இந்த பாடப்பரப்புல தந்திருக்கிற உதாரணங்களுக்குள்ள எங்களுக்கு இருக்கிற ஒன்றே ஒன்று இருபாலான புணரி தாவரம்
இந்த நெப்ரோலெபிஸ் ஸ்டெரோபைட்டா இது மட்டும்தான். இதுக்கு பிறகு நான் நினைக்கிறேன் இந்த கேள்வி வாசிக்கவே தேவை கிடையாது. ஒரு முதல் வசனத்தை முதல் சொற்களை முதல் இருக்கிற இந்த சொல்ல வாசிக்கும் போது அடுத்த சொற்கள் வாசிக்க வேண்டிய தேவையே கிடையாது. ஒரு இருபாலான புணரி தாவரத்தையும் ஒரு ஆட்சியான வித்தி தாவரம் நல்லது. ஆட்சியான வித்தி தாவரம் இங்க இருக்கிற இவர் ஒடுக்கம் வித்தி தாவரம் ஆட்சியானது தானே நல்லது. கொண்டுள்ள ஒத்த வித்தியுள்ள தரை தாவரம் ஒத்த வித்தி கதையும் கதைச்சிருக்கிறாங்க. சரி, எங்களுக்கு இருக்கிற இங்க இவர் ஒத்த வித்தி அல்லது ஓரின வித்தின்னு சில நேரம் சொல்லலாம். இங்க வித்தி தாவரம் ஓரின வித்தி அல்லது ஒத்த வித்திகளை தான் உருவாக்குறது. இங்க இருந்து ஆரம்பிக்குது. இங்க இருந்து ஆரம்பிச்சு இங்க வரும் வரைக்கும் நுண்வித்தி மாவித்தின்னு சொல்லி பல்லின வித்தி உண்மை ஆரம்பிக்கிறது இங்க கணம் லைகோபைட்டாவில இருந்து. ஆகவே இங்க ஒத்த வித்தி இருக்கிறதும் சரியான கதை. எங்களுக்கு தெரியும் இதுல மூன்றாவது விடை டெரோபைட்டுகள், அதாவது கணம் டெரோபைட்டா வரணும் அப்படின்னு சொல்லி இந்த புணரி தாவரங்கள் கூர்ப்படைந்த விதம் விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். இதுல வேற ஏதாவது டவுட் இருந்தா என்ன ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கீழே கமெண்ட்ஸ் ஆகவோ அல்ல ஒரு மெசேஜ் ஆகவோ தந்தீங்கன்னு சொன்னால் அதை கிளியர் பண்றதுக்கு நான் ட்ரை பண்ணிட்டேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.